பொங்கல் அடிச்சலாம் ப்ரோ, பொங்கல் அடிச்சலாம். பொங்கலுக்குள்ள ஷார்ட் விட்டு ரியாஸ் டீம் 24 வெரியான டீம். ரியாஸ் பாத்து பாரு. ஓகே விட்டு ப்ரோ கிறுகிறுன்னு ஓடிட்டு இருக்காருன்னு. ஓகே சரியாயிருச்சு. டீம் 24 ரியாஸ் ஒய்டி வெட்டு ஒரு நல்ல டீம். தன்னான தானி தனனானி கேப்டன் மட்டும் தனியா கேப்டன் ஜியூஸ் ஓஜி. என்ன ஐவர் எங்க போயிட்டான்? ஈவென்ட்ல யார் இருக்காரு? ஈவென்ட்ல கேப்டன் நம்பர் 9 இல்லையே. இவனுமே ஈவென்ட் தான். இவனுமே ஈவென்ட் தான் போறாங்க. ரெண்டாவது ஈவென்ட் போறானுங்க. ஓகே ஐவர் ப்ரோ செகண்ட் ஈவென்ட் தான். டோனி ப்ரோ பின்னாடி வந்து ஐவர் ப்ரோ முதல்ல ஜோக்கர்ஸ் லைவ். யார் நம்ம சரண் ஓபி ப்ரோவா? ப்ரோ சாய் ப்ரோ கமெண்ட்ரிக்கு கூப்பிடுங்க ப்ரோ. அவங்க தான் விளையாடுறாங்க ப்ரோ. ஸ்கூல் கிளாசிக் விளையாண்டுருக்காங்க. ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஃபன் பண்றோம், என்ஜாய் பண்றோம். லெட் them enjoy. ஆல் தி வே டு நாக். ஐவரி டோனிஸ் லைவ் ரெண்டு பேரும் உள்ள களமிறங்கிட்டானுங்க. சாட்சோஜி ஷாரன் வந்து கிக் பண்ணிட்டான் ப்ரோ அப்படின்றானே. சாட்சோஜி கிடையாது. சாட்சோஜி இங்க தான் இருந்தாலும் வேற ஒண்ணேதான் கேம்ல வெளிய தள்ளி விட்டாமே. ஆனா வெளிய தள்ளி விட்டதுக்கான ரீசன் வந்து அவர் இன்ஸ்டாகிராமோ இல்ல உங்க லைவோ பாத்துருப்பாருங்க. ஓ ஓகே. ஓ அதனால வெளிய போய்ட்டான்டா நீ. ஆமா உருட்டிட்டான்டா गाइस. நான் உருட்டலாம் இல்லன்னா சொல்றேன் அதுதான் ப்ரோ. இதான் இந்த இயரோட லாஸ்ட் சேலஞ்ச். மக்கள் வின் பண்ணா செம்மையா இருக்கும் ப்ரோ. ஆமா தல, அதுவும் கரெக்ட் தான். இதான் இந்த இயரோட லாஸ்ட் இது. சோ மக்கள் வின் பண்ணா உண்மையா நல்லா தான் இருக்கும். பாப்போம். லெட்ஸ் see. fingers crossed please. நான் ஜெயிச்சா ஃப்ரீக்ன்ற ஒரு ஃப்ரீக் அவர் வந்து ஹிப்ஸின்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க பிஜிஎம் விளையாடுறவங்க. அவங்களுடைய கிளான் மெம்பர் நான். மக்கள் ஏன்டா சொல்லிட்டுக்கற? இதெல்லாம் தேவையில்லாத வேலை உனக்கு. நீ பாட்டுக்கு எப்பயும் போல லைவ்ல தேவையில்லாத விஷயமே பேசக்கூடாது. எப்பவுமே என்ன தேவை இருக்கோ அது மட்டும் தான் பேசணும். இன்னொரு ஸ்ட்ரீமர் பேர் சொல்லக்கூடாது, கிளான் நேம் சொல்லக்கூடாது, யூடியூபர் பேர் நேம் சொல்லக்கூடாது. எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நீ இப்படி பேசிட்டே இருக்கனால தான் நிறைய கான்ட்ரவர்சில மாட்டுற. யாரும் எதுவும் சொல்லவே கூடாது. அமைதியா பார்த்துட்டு நீ பாட்டுக்கு அமைதியா உன் வேலை விட்டு கமெண்ட்ரி பண்ணணுமா போனவான்னு இருக்கணும். தேவையில்லாத வேலை எதுவும் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. இவ்வளோ நாளாக இன்னுமா நீ வந்து ஸ்ட்ரீமிங் கட்டுக்களை என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே பேசக்கூடாது. எந்த ஸ்ட்ரீமர் பற்றி வாயை தரக்கூடாது. நீ ஏதாவது பேசினா கூட நீ அவங்க தப்பாக தான் பேசுகிறேன்னு நினச்சி அவங்க ஏதாவது உங்க கூட சண்டைக்கு வந்துடுவாங்க. ஏதாவது பண்ணிக்கோங்க. அமைதியாக இருக்கணும் எப்பவுமே. இன்னொரு ஸ்ட்ரீமர் இன்னொரு யூடியூபர் இன்னொரு பிளேயர் பற்றி வாயே தரக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம உன் வேலை என்ன ஸ்ட்ரீம் பண்ணணும்னா உன் சேனலில் நீ மட்டும் பார்த்தோமா போகிறோமா அவ்வளவுதான். எதுவுமே எந்த டீட்டெயிலுமே எதுவும் சொல்லக்கூடாது. அது தப்பு. அது நீ எதை சொன்னாலும் அவங்க வந்து ஆப்போசிட் நினைச்சுக்கோங்க. ஓ நம்மளை பத்தி ஏதோ தப்பா பேசிட்டாங்க அது பேசிட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு கண்டென்ட்டா இது பண்ணிடுவாங்க. எவ்வளவு நாள் இருக்கு நீ இன்னுமே இது கத்துக்காம இருந்தா எப்படி? இட்ஸ் டைம் டு லேர்ன் ப்ரோ. ஜீஸ் ப்ரோவை காப்பாத்தி விட்டாருன்னா சொல்லுங்க. இவ்வளோ அகாலா மாறலாம். இவ்வளோ அகாலா நம்ம ஐவரி அடிச்சதுல இவ்வளோ அகாலா மாறலாம் இந்த ஆள். பரவாயில்ல 2 கில்லு. டோனியும் ஐவரியும் 2 கில்லு ப்ரோ. இவனுக்கு ஒரு நல்ல எமர்ஜ் ஆகுறானுங்க ப்ரோ. இவனுக்கு 2 பேரும் தரமா வளர்றானுங்க. ஓஜிபி டெஸ்ட் இல்லாத ஒரு இதை வந்து இவனுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டானுங்க. அடிச்சு பிரைஸ் ஜெயிச்சு ஒரு இவனுக்கு ஒரு பெரிய இதாயிட்டானுங்க இப்போ. பரவாயில்ல, நைஸ் கேஸ். அவ்வளோதான் ப்ரோ. வாய்ப்பு வந்து இப்போ எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்குவானுங்க. தல அந்த வாய்ப்பு யூட்டிலைஸ் பண்ணுறாங்க பார்த்தியா? அது வந்து செம்ம. இவனுங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டானுங்க. ஓகே அதுவே இவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸா மாறிடும். போக இவங்க விளையாட ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புறம் எவன் வந்தாலும் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. டோனிலாம் ஜாலி பண்ணிட்டுக்கிறான். 4 டிராஃபி தொடர்ந்து 20,000 மேல ஜெயிச்சிட்டான். அநேகமா எல்லா டிராஃபி ஜெயிக்கிறான். அது வரைக்கும் ஜாலி தான். 2 பேருமே ஜாலி ஃபன் பண்ணிட்டுக்கிறானுங்க. ஃபன் பண்றான் கோஸ்டின்ற மாதிரி. சொல்லு வெற்றி பெற்றது ஜியூஸ் அண்ட் டோனி. ஜியூஸ் தான் இதுல கொஞ்சம் சட்டு தொம்பல் ஆயிட்டான். இவனுங்க போட்டு போறாங்க. எவ்வளவு கில் எடுத்துட்டாங்க? 5 கில்ஸ் எடுத்துட்டாங்க. டீம் 6 கில். டீம் வந்து 9. கேப்டன் அண்ட் ஜியூஸ் ஓகே. ஓ கேப்டன் ஜியூஸா? ஐயோ ஆமா 2 பேர். ஆமா 2 பேரும் ஒரு தரமான பிளேயர்ஸ் கேஸ். இந்த பக்கம் இங்க சிம்பாவும் வேற யாரும் லியோ ஒயிட்டின் ஒருத்தர் இருக்காரு. இந்த பக்கம் வீட்ல வந்து டீம் 41ல மோகன் ப்ரோ. கில் ஃபீட் சென்டர்ல வைங்க ப்ரோ. இந்த அப்டேட்ல வரது இல்ல தல. இந்த அப்டேட்ல வந்து கில் ஃபீட் வந்து சென்டர்ல பெருசா வைக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. யூடியூப் சரி பிஜிஎம்ஐயோட இது பண்ணிட்டாங்க. சரி பண்ணிட்டாங்க. இதை பெருசா வைக்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஆமா இவனுங்க ஒரு 7 கில் எடுத்துருக்கானுங்க. ஐயோ லியோ வீடியோ பாத்துட்டான். போட்டு மாறவானே மொத்தா போட்டாரு. இந்த பக்கத்துல பாருங்க நான் போட்டு
கில்லு அடிச்சிட்டு இருக்காரு. கேப்சன் செக்கிங் பண்ணும் போலயா? சிம்பானே சிம்பா மாட்டிக்கலாம். சிம்பா ஓட்டோல அடிக்கிறான் பாடுறான் அவரு. ஐயோ மாட்டிக்கிட்டான். சிம்பா ஹாலா வரணும். ஓடு என்ன 9 கில்லு. 9 ஐவரி டீமுக்கு, ஐவரி டோனி டீமுக்கு ஆப்போனன்ட் டஃப் கொடுக்கிறது ஒரு டீம் இருக்கு ப்ரோ. கேப்சன் ஜியூஸ் பிரியாணி எஸ்கேப் ஸ்பைடர் டிடிஎம் மூன்றவங்களும் சாண்ட்ரா பூச்சி லீவுங்கிறவங்களும் புஷ் பண்ணிட்டாங்க. அம்மையா பேக் அடிச்சு சென்டருக்கு போயிட்டாருண்ணே. மாசா இதுக்கு மேல ஜிஎஸ் கூட பேக் கொடுத்துருவாரு. லெஃப்ட்ல ரெக்ஸ் கிங்ன்றவர் இருக்காரு. மேல வந்துட்டாங்க. சாண்ட்ரா ஓஜி ஸ்பைடர் டிடிஎம் கேப்சன் டோரியோ ஜிஎஸ் டோவி அடிக்கிறது. ஜிஎஸ் டோ நெட் குப்பட்டார். கண்டிப்பா அந்த நேர்ல ஒருத்த நாக் ஆவான். அம்மா ஸ்பைடர் டிடிஎம் நாக் இப்போ ஜஸ்ட் ரெஸ்ட் பண்ண போறாங்க. ஒரே ஒருத்தர் சாண்ட்ரா ஓஜி M249 வச்சிருக்காரு. கேப்சன் ப்ரோ வந்து பறந்து வந்துட்டு இருக்காரு ராக்கெட்ல. அடி வரா எடுத்துட்டு வரா. அட்வான்ஸ்டு ராக்கெட் இருக்கு. மாட்டிக்கிட்டாரு. மேல இருந்து ஃபயர் பண்ண காரணத்தினால மாட்டிக்கிட்டாரு. ஆனா ஜியூஸ் வெரியான கவர் ப்ரோ. ஜியூஸ் வெரியான கவர் 10 கில் அடிச்சாங்க ப்ரோ. அநேகமா இவனுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஜியூஸ் கேப்டன் டீம் இந்த தடவை இந்த டிராஃபியை வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி தெரியுது. பாப்போம். போன தடவை வந்து ட்ரைவர்ஸோட குவாலிஃபை ஆன டோனியும் ஐவரி வின் பண்ணா, இந்த தடவை ஜியூஸும் கேப்டன் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா பாப்போம். ஏய் கலாமோஜி 8 கில். கலாமோஜி 8 கில், தங்கமைட்டி 1 கில். இவங்க டீம் 9 கில் ப்ரோ. 9 கில். டோனி ஐவரி 8 கில். அங்க பாருங்க டோனி ஐவரி 8 கில். நான் ரெண்டு பேருமே போடு ஆர்பிசி வைபரை போட்டாங்க. அந்த மாதிரி ரெனால்ட்ல போட்டாங்க 10 கில். டோனி ஐவரி வெளியே 10 கில். ஈவென்ட்ல ஒரு 10 கில். போடு இங்க பாருங்க. என்ன ப்ரோ 3 டீம் 10 கில் அடிக்கிறாங்க. தங்கமணி இருக்காங்க, டோனி ஐவரி அணி இருக்காங்க, அப்புறமா வந்து கேப்சன் ஜியூஸ் ப்ரோ டீம் இருக்காங்க. 10 கில்ல இருக்காங்க. மொத்தம் 3 டீம் இருக்காங்க கைஸ். ஐயோ யூடியூப் மாங்க் அண்ட் கிரிம் பாத்தீங்கன்னா 7 கில்ஸ்ல இருக்காங்க. வெட்டு ரியாஸ் ஒயிட்டியும் 7 கில்ஸ்ல இருக்காங்க. இந்த 7 கில்லும் சும்மா கிடையாது. அவங்களும் வந்துடுவாங்க. இன்னும் ஜஸ்ட் 3 கில்ஸ் தான். ஒரு டியோ பார்த்து அந்த டீமை கொண்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. 2 கில்லு. ஜோன் சென்டர் பாத்தீங்கன்னா வந்து யாஸ்மியா போலியானாவுடைய ஸ்மால் டவுன் கைஸ். ஸ்மால் டவுன் குட்டி ஈவெண்ட் யாஸ்மியா போலியானால இருக்குது. அதுதான் ஜோக்கர் நோக்கி போயிட்டு இருக்காரு டோனி ப்ரோ. டீம் பிடியில பாருங்க. ஸ்பாட் பண்ணிட்டானா இல்ல வந்து? ஆமா ஸ்பாட் பண்ணிட்டான். அவ்வளவுதான் யூரிட்டு மாட்டி விட்டாரு. ஏய் ஒருத்தர் இருக்காரு. ஐயோ பரிதாபம் படுத்துட்டு ப்ரோ. ஐயோ நாணிக்குட்டி ப்ரோ, நாணிக்குட்டி மாட்டிக்கிட்டாரு. உங்க டீம் பக்கத்துல யாருமே இல்ல. அது எங்க இருக்காங்க? ஸ்கூல்ல யாருக்கு அவ்வளவுதான். அங்கே அதுலயும் ஒருத்தனை போட்டு தள்ளிட்டாங்க ஈவென்ட்ல. 7 ஈவென்ட்ல மெயின் ஈவென்ட்ல கேப்சன் ரோஸ் யூஸ் ப்ரோ. இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் சோலோவா இருக்காரு. N1 பாட் பிளேயர் ப்ரோ. வேட்டையாடுறானு ப்ரோனுங்க. ரெண்டு பேர் 2 கார் எடுத்துறாங்க. ஸ்ட்ராட்டஜி உண்மையாலுமே இந்த 4 டிராஃபி ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து 2 பேர் 2 கார் எடுத்துறானுங்க ப்ரோ. சீரியஸா லிட்டரலி. ஐயோ 2 பேர் 2 டிராஃபி எடுத்து 2 கார் எடுத்து வச்சு வலுக்குறானுங்க ப்ரோ. பாத்தீங்களா? மாஸ் காட்டிட்டு இருக்கானுங்க ப்ரோ லிட்டரலி. Bro, Scout OP is talking about you, bro, for 2025 remembering. புரியா? போட்டு போதடா. அடிக்கறாங்க தெரிஞ்ச உடனே ஓபன்ல போவாம அவ்வளவுதான். சீட் சேஞ்ச் பண்றாங்க. அடுத்த நிமிஷம் கிளம்பறாங்க. டோனி ப்ரோ சீட் சேஞ்ச் பண்ணி அடிக்கறாங்க. உடனே சூப்பரா டைரக்ஷன் மாத்துனாங்க. வெரி தனியா இருக்காரு. ஐவர் அங்க ஒருத்தனை போட்டு பொந்துட்டாரு. இங்க வந்து டோனி அவ்வளவுதான். அவன் தூக்குறாங்க. டார்க் கையில தூக்குறாங்க. அவ்வளவுதான். ஐவரி முடிச்சுட்டான். ப்ரோ இங்க வந்து பேக்கப் கொடுக்கணும். ஆரிஎக்ஸ் கிங் சோலோவா ஒருத்தர் இருக்காரு. இங்க ஒரு கம் ஆன் गाइस let's go 4th லைக் போலாம் பாருங்க गाइस. பாதலாம் மறக்காம டப்பு லைக் பண்ணுங்க गाइस. என்ன ஸ்கவுட் ஓபி என்ன சொன்னாப்ல? நல்லா சொன்னாப்ல இல்ல கான்ட்ரோவர்சியா? ஏய் அடிச்சானா? இல்லனா படல. படல. நான் ஸ்பாட்டிங் தென்மான மேல இருந்து பார்த்துட்டு ஐவர் ஒரு நேட் போடுறாரு. போறான் டோனி சிக்மா அகால மரணம் இப்போ. அவ்வளவுதான். நைட் பகல்ல வந்தா பின்னாடி ஆளு பின்னாடி தெரியல. டோனிக்கு தெரியல ஐவர் ஹால வரணுமா?
அவ்வளவுதான் ஒரு அடி 0.1 HP. அவ்வளவுதான் நாக் அவுட். பின்னாடி அந்த குஷா இவரி அம்மா டேய் வேற மாதிரி ப்ரோ 1v2 மறுபடியும் போடு கைஸ். ஐயோ ப்ரோ பயம் வேலையை காட்டுறான் ப்ரோ. பயம் ஏன் 4 டிராஃபி என் காலு கடியில வச்சிருக்கான் அப்படின்னு இப்ப தெரியாதல. 4 டிராஃபி அவங்க டுவோட 4 டிராஃபி அவனோடது ப்ரோ. அவனை தாண்டி அவனால எடுக்க முடியல டுவோ டிராஃபிய. ஆர் யூ சீரியஸ் போடு வளர்ந்துட்டான். வாங்க நான் செத்துட்டு மறுபடியும் வந்துருவாங்க நினைச்சேன். பார்த்தா அவனுக்கு சாவே இல்ல ப்ரோ. 14 எத்தனை கில்லு? 14 கில்லு. 14 கில்லு. 2 பேரும் ஈக்குவலா விளையாடுங்க ப்ரோ. இவனும் 7 அவனும் 7. இவன் தான் அவனை கேரி பண்றான், அவன் தான் இவனை கேரி பண்றான் கிடையாது. 2 பேரும் சரி செம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியவனு. ஐயோ பயம் வேலையை காட்டுறான். டுவோ டிராஃபினாவே பயம் பேருதானா? இல்ல deserve the trophy bro. சீரியஸா they deserve the trophy. 4 டிராஃபி சும்மா வச்சிருக்க முடியுமா? 30,000 25,000 மேல ஜெயிச்சிருக்கானுங்கன்னா அவ்வளவு பேரு கம்ப்ளீட் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கானுங்க. வேறா மாதிரி வெரி அவங்க 2 பேரும் அந்த பக்கம்னா இந்த பக்கத்துல பாருங்கண்ணா. கொஞ்சம் டீம் 9 பாருங்கண்ணா. ஐயோ ஒரு கில் எக்ஸ்ட்ரா போட்டு சும்மா 8 கில் எடுத்து வச்சிருக்காரு. கேப்டன் 7 கில் எடுத்து வச்சிருக்காரு. 15 கில்லு. இந்த மேட்ச் என்ன இவங்க டவுன் ஆயிட்டாங்கன்னா ஒரு ஃபீல்ட் இருக்கும், அவங்க டவுன் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீல்ட் இருக்கும். 2 டீம்மே செம்மையா விளையாடி இருக்காங்க. கேப்டன் ரோ டீம் கொஞ்சம் பாருங்க. கேப்டன் அண்ட் ஜியூஸ் கேப்டன் டீமா? ஆமா டீம் நம்பர் 9. வெரி போயிட்டு இருக்காங்க. 7 கில் கேப்டன் ப்ரோ, ஜியூஸ் ப்ரோ 8 கில். டீம் 9 பரவாயில்லை 15 கில் ப்ரோ. இவனுக்கு ஒட்டுங்க ப்ரோ. பரவாயில்லை ஒட்டுங்க. டோனி ரீகால் டோனி பாத்துட்டாரு வண்டியை. கேப்டன் பாத்துட்டாரு. ஆமா பாத்துறான். ஐயோ ஐவரி டோனி 2 பேர் 2 முக்கியமான டீம் ப்ரோ. இப்பதானே சொல்லி வாய முடியல நானு. 2 டீமுக்குமே போட்டா போடி போயிட்டு இருக்கு. ஐயோடி ப்ரோ அழகா அந்த வேரோஸ் புடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான் வராங்க. 2 பேர் ரவுண்ட் போடுறாங்க இந்த பக்கம் தான். ஓ நோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. முக்கியமான 2 பெரிய கில்ஸ் எடுத்துக்கிற டீம் ஒருங்க தான் இருக்காங்க. ஆமா ஆனா அப்படி கிளம்பிட்டாங்கல்ல. அவ்வளவுதான் கிளம்பிட்டாங்க இவங்க. இந்த கிளம்பிட்டானுங்க. ப்ரோ மேல வந்து பறந்து பாத்துட்டு இருக்காரு. ஐயோடா சீரியஸ்லி. ஓ நல்ல வேளை ஒரு பிக் கிளாஸ். 15 கில்லு 2 15 கில்லு மோதுது ப்ரோ. இப்போ ஐவரி டிவே செக் பண்ண முடியுமா? முடியுமே. நீங்க எப்ப கேட்டாலும் பண்ணி தான் ஆகணும். நீங்க எப்ப வேணா கேட்கலாம். பட் ஆனா அவங்க மேட்ச் ஜெயிக்கணும் அதுக்கு. ஏய் ப்ரோ என்ன ப்ரோ இப்படி வெயிட் பண்றானுங்க அவனுங்க? சும்மா சொல்றான்டா. ஐயோ நாங்க பாரு அவனுக்கு 1 HP ஆகிட்டான். ஐவரி 1 HP ஆகிட்டான். டோனி போறான். ரெமோ டோனிக்கு நடக்குது. நீ அதான் சுத்துற ப்ரோ. என்ன ப்ரோ இவனை இப்படி வெயிட் பண்ணிக்கிறாங்க? வரான் போச்சு அவ்வளவுதான். டோனி வர்றான். டோனியை துரத்துது ஒரு டீம். இவங்க யாரோ வந்துட்டாங்கன்னா கேப்டன் ஜியூஸ் பக்கத்துல. ஏய் யார் அது? NHS MSC 23வது டீம் ஃப்ரீ கில் கொடுக்க வந்துட்டாங்க. டோனியை துரத்துறாங்க. டோனி வந்துறான். 2 பேரும் கூட்டு
அவ்வளவுதான் 17 கில்லு. என்ன ஆப்தல்ல ஆன் ஸ்பாட்ல ரெண்டு டீமுக்கும் சேம் டைம்ல ஃபைட் நடந்தது. 23வது டீம் வந்து கேப்சனோ ஜீசோ போட்டிட்டாங்க. பிளட்டி அணி வந்து சேலஞ்ச் பண்ணது வந்து டோனி அண்ட் ஐவரி. ரெண்டு பெரிய டீமுக்கும் அட் தி சேம் டைம் ஃபைட் நடந்தது. ஆமா இவ்வளவு 17 கில்லு. ஐயோ ரெண்டு டீம் ஒரே ஒரே மாதிரி ரெண்டு டீம் 17 கில்லு. ஐயோ ப்ரோ ஒரு மேட்ச் இந்த ஜீரோல பார்த்ததே இல்ல. நான் 17 கில்ஸ் இவங்க அவங்க வந்து இவ்வளவு கில்ஸ் டீம் 9. இன்னொரு டீம் ஏதோ நல்லா விளையாண்டுச்சு. இந்த கலாமோஜி டீம் செத்துச்சா? செத்துச்சு 9 கில் அவங்க ஆளானதான். இந்த மாதிரி கொடூர ரத்த பூமியில கண்டிப்பா யாராலுமே ஹேண்டில் பண்ண முடியாதுண்ணே. சீரியஸ்லி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்க பாரு போனில வர எடுத்துறானே. இவங்க போனில எடுக்கறானு தெரியலையே. யாருண்ணா போனின்னு எடுத்தது? அவங்கள டோனி டோனி ஒரு பக்கம் ஐவரி ஒரு பக்கம். ஐயோ என்ன ப்ரோ மாஸ்க் காட்டுறானுங்க. டோனி நான் கொல்லாம எனிமி க்ளோஸ் பண்ணி வந்துட்டானா இவர் சக்கர விடுவாரு. டோனின்னு என்ன தல இனிமே டுவோ டிராஃபினா இவனுக்கு தான்ன்ற மாதிரி ஆயி போச்சு ப்ரோ. 5வது டிராஃபி ப்ரோ ஜெயிச்சா அவமானம். 5 டிராஃபி தொடர்ந்து ஒருத்தன் ஜெயிக்கிறானா என்ன தல எனக்கு புரியல. 5 டிராஃபி ஒருத்தன் எடுக்கிறான். அவன் அடிச்சு யாரும் எடுக்க முடியல. அவங்க 2 பேருமே போட்டு எல்லாத்தையும் அடிக்கிறாங்க அப்படின்னா மத்தவங்க என்ன சப்பையா என்ன? ஆர் யூ சீரியஸ் கைஸ்? கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் எகத்தால கூவா விளையாடுறானுங்களே. என்னவா இருக்கும்? கமான் பீப்பிள் லெட்ஸ் கோ பீப்பிள் லெட்ஸ் கோ ஃபார் 4th லைக் பண்ணலாம் பாருங்க கைஸ். பாதுகாப்பு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் கட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. அதர் டீமா டம்மி ப்ரோ அப்படி சொல்லக்கூடாது ப்ரோ. ஆமா ஆனா கொஞ்சம் ட்ரோல்ஸ் ஆகலாம் இருந்திருக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா இவனுக்கு காசு ஜெயிச்சிடறானுங்களே அழகா. என்ன கேப்டனுக்கு ஜீசஸ் டீம் பாரு. அவனுக்கு ஒரு டீம் சண்டை போட்டுருக்கானுங்க. ரவுடி ஓபி ராம்போ சோலோ கைஸ். ஆமாண்ணே பக்கத்துலயே ஒரு டீம் இருக்கு. ராம்போ சோலோ ரவுடி ஓபி லைவ். ரையோட்ஸ் விளையாடின 2 பிள்ளைங்க பக்கத்துலயே இருக்காங்க. கொடூரத்தின் உச்சமா வந்து கில்ஸ் எடுத்து வச்சிருக்கிறது கேப்டன் ஒய்டி ஜியூசோஜி லைவ். அப்புறம் பாத்தீங்கன்னா டோனி அண்ட் மாஸ்டர் மைண்ட் ஐவரி. மாஸ்டர் மைண்ட் ஐவரியம் ப்ரோ மாதிரி டோனி என்னதுன்னா டோனி ரெஃப்ளெக்ஸ் இந்த பேரு ஃப்ளெக்ஸ். அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ராம்போ சோலோ லைவ் கீழே ரவுடி ஓபி மேல. வரவே கூடாது. ஜோன் சென்டர்ல ஒரு செம்மையான ஒரு இடத்துல கார் எடுத்து சுத்திட்டு இருக்கானுங்க ப்ரோ. இவனுக்கு வந்து டோனி ப்ரோ ஐவரி ப்ரோ. ஆமா மாதிரியே விளையாடல இவனுங்க. அவ்வளவுதான் 2 பேரும் ஒரு கார் நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி ஐவரி ப்ரோ எடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். டோனி ப்ரோ கார் மாறுறாரு. டோனி செக் Tomorrow. Ghost. வண்டியை ரெடி பண்றாரு. ரெட் கலர் வண்டி தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். பகானி ப்ரோ மைக் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடுங்க ப்ரோ. நான் கேட்க மாட்டோம் சரியா. நான் வந்து குக்கும்பர் தான் ப்ரோ சாப்பிட்றேன். 40 மணி நேரம் ஸ்டீம் பண்ணணும். அதனால இப்போ கொஞ்சம் ஒரு 9 மணிக்கு குக்கும்பர் கொஞ்சம் சாப்பிட்டேன்னா காலைல 3-4 மணி வரைக்கும் ஸ்டீம் போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்த் இருக்கும், கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். அதனால தான் குக்கும்பர் கூட ரொம்ப லேட் நைட் சாப்பிடக்கூடாது. 9 மணிக்கு சாப்பிட்டேன்னா ஒரு 4 மணி வரைக்கும் போட்டு எனர்ஜி இருக்கும். ஏன்னா நாளைக்கு 1 மணி வரைக்கும் லைவ் இருக்குல்ல, 30 மணி நேரம் லைவ். பைனாப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு நைட் சாப்பிடலாம் அப்படின்னு. சாப்பிடணும்னு தெரியல. ஆனா ரொம்ப அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ரவுடி ஓபி ராம்போ சோலோ பட் வந்து குத்திடுவாங்க. அவங்க வீட்டாண்ட இவங்க வீட்டாண்டையும் குத்திடுவாங்க. என்னவோ நடக்க போகுதுங்கண்ணா. என்ன இவனுங்க படுத்துட்டே எவரே மாட்டேங்கிறானுங்க.
யாருண்ணா? கேப்டன் பக்கத்துலயே ஆள் இருக்காங்களே, ரவுடி ஓபியும் சும்மா இல்ல, ராமுவும் சும்மா இல்லண்ணா. அவங்க இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, வேற ஏதாவது ஒரு டீம் வந்து குத்த போகுதுன்னு நினைக்கிறேன். ஒண்ணு இவங்கள பக்கம் குத்திடும், ரவுடி ஓபி ராம்போ சோல பக்கம், இல்லனா வந்து ஜியூஸ் கேப்டன் பக்கம் குத்திடுவாங்க. தேர்ட் பார்ட்டி நடக்கும். ரெனால்டு ஒயிட்டியும் வேற யாரோ ஒரு ரேண்டம் பிளேயரும் இருக்காங்க. ரெனால்டு ப்ரோ டீம் 8. இவங்க டீம்ல மொத்தம் 13 கில்ஸ் எடுத்திருக்காங்க. ஹையஸ்ட் கில் 20 இல்ல 25 வச்சு வரானுங்க. ஐவரியும் இவனும் வரானுங்க. டோனியும் நல்ல காம்பினேஷனா அமைச்சானுங்க ப்ரோ. சீரியஸா ஐவரி டோனி வந்து ஒரு சரியான காம்பினேஷன் ஆயிட்டானுங்க. நாளைக்கு என்ன வார் ப்ரோ? நாளைக்கு என்ன வார்? ஸ்குவாட் வார் தான் ப்ரோ இருக்கும். மாஃபியா ப்ரோ மட்டும் ப்ரோ வந்திருக்காங்க. அவ்வளவுதான். ஒரு எஸ்டிஜி போறானுங்க. ஐவரி எஸ்டிஜி போறானுங்க. அலியா வந்து குத்திட்டானே கேப்டன் ப்ரோ ஜிஎஸ் ப்ரோனா. எனக்கு குக் பண்றாரு. ஐயோ கேப்டன் ஆள மாட்டணும். ஓடு ஜியூஸ் காப்பாத்தணும். பறந்து வரானுங்க ரெண்டு பேர். ஐயோ ஓட கடவுளே பறந்து வந்தானுங்க. அவ்வளவுதான் கேப்டன் முடிக்க பாருங்க. ஐயோ முடிச்சிட்டாங்கண்ணா கேப்டன் பண்ணி நான் குத்திட்டாரு. ஜிஎஸ் ப்ரோ பக்கத்துலயே இருந்திருக்கலாம். ராம்போ கடைசி நேரத்துல ஓபன் கொடுக்க கூடாது ப்ரோ. கேப்டனுக்கு ஒரே மைனஸ் கடைசி நேரம் ஓபன் தான். கேப்டன் எல்லா மேட்ச்லயும் கடைசி நேரம் ஓபன். ஏன் கூட வரும்போது அதே பண்றான். ஒரு பெரிய ஒரு லாஸ் ஆயிடுச்சு. மேன் லாஸ் ஜிஎஸ் ப்ரோ சைடுல. ஜியூஸ் தனியா நின்னு ஜெயிப்பானா? வாய்ப்பு இருக்கா? தனியா நின்னு ஜெயிப்பாருண்ணே கண்டிப்பா. பட் வந்து இவங்களே போட்டுருவாங்களோன்ட்டு தோணுது. அவ்வளவுதான். ராம்போ சோலோ சரியான ஒரு நாக்கு போட்டு மறுபடியும் அவ்வளவுதான். அவனுக்கு பேர் பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கு. குண்டு வந்துட்டே குண்டு எப்படின்னு. இதான் கடைசி குண்டு டவுன் செம்மையா போட்டாரு. இன்னும் ஒருத்தர் இருக்கா. இல்ல இன்னும் 3 குண்டு. இன்னும் 3 குண்டு வச்சிருக்கான். வா சரியான ஒரு நேடு. ஆனா வந்து மிஸ் ஆயிட்டாரு. ரவுடி ஓபிக்கும் ஜிஎஸ் ப்ரோக்கும் நேருக்கு ஃபைட். ஆஹா பட் வந்து வெறித்தனமா வந்து ஜெயிக்க விடாம பண்ணாங்க. வேற லெவல்ல ஜிஎஸ் ப்ரோவையும் கேப்டன் ப்ரோவையும் ஃபைட் எடுத்து தான் ஆகணும். வேற வந்து வழியே இல்லை. இவங்க வந்து ஃப்ரீயா இருக்கணும்னா. ரவுடி ஓபி லைவ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பக்கம் வேற தண்ணி வண்டியில 2 பேர் சுத்திட்டு இருக்காங்க. கிருகிருன்னு 2 பேருமே தண்ணி வண்டி. மாஃபியா ஸ்னைப் யூடியூப் மட்டன் டீம் நம்பர் 4 ஜோனுக்கு மேல போயிட்டு ஒரு டாப்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவுதான். ஊரோட டாப்ல யாருமே இல்ல கைஸ். இப்போதைக்கு எல்லாருமே லோரிஜில் தான் இருப்பாங்க. விட்டு ப்ரோ அப்படியே பதுங்கி காத்துட்டு இருக்காங்க. சாண்ட்ரா ஓஜி அதையும் நாக்கு வச்சிருக்காங்க. இந்த ஒரு சண்டை எவ்வளவு நேரம் எடுக்கிறாங்கடா சாமி. பா ஓடு 1v2. ஜியூஸ் 1v2 எடுத்துட்டான். 20 கிலோ எடுத்துட்டான். ஆனா ஜியூஸ் எல்லாம் தனியா ஜெயிக்க முடியுமா? அவனுங்களும் 20 கிலோ எடுத்துறானுங்க. ஆனா 2 பேரும் வீடியோல இருக்கானுங்க. என்ட்ரி நான் ஜியூஸ் ப்ரோ பக்கத்துலயே டீம் 10 ஓட என்ட்ரி, டீம் 3 ஓட என்ட்ரி. கொஞ்சம் தூரத்துல தான் இருக்காங்க. ரொட்டேஷன் போடுறாங்க டீம் 10. ஐயோ தெரியல. டாஷியா ஏதோ ஒரு டபுள் டாஷ் எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஐயோ இங்க போய் வெட்டிக்கிட்டு எஸ்கே மாட்ட போறாரு. அட் பாலாஜி ஐவரி இதே காமெடி பிளேயர் அவரே விளையாண்டுறான் ப்ரோ. வெரியா நம்பர் 1 பாட் பிளேயர் மாட்டினார் ஐவரி கிட்ட. ஐயோ சீட் சேஞ்ச் பண்ணி வெச்சாரு ஒன்னு டோனி ப்ரோ. வா அவரா மாட்டிட்டா. ஐவரி மாட்டிட்டா. ஐயோ இன்னும் ஒருத்தன். ஐயோ அம்மா சரியான எஸ்கேப். மீன் ஒன்னு குத்துறாரு. வெறித்தனமா மீன் ஒன்னு குத்திட்டாரு. வாவ் ஐயோ குத்துறே ஓடுறான் அப்படியே ப்ரோ. என்ன கவலைங்க? அட் பாலாஜி சிவா 8366 ஜீசோரா சூப்பர் சாட். கெடுக்குறாருன்னு வந்து எங்களை விட்டுருங்கடா டேய். நீங்க செத்து போயிட்டீங்கன்னா நான் அடிச்சுடுவேன்டா அப்படின்றாரு. அவ்வளோதான் வண்டி எடுத்துட்டாரு.
22 கில்லு. அவ்வளவுதான் இப்ப ஃபைட் வெட்டுக்கும் ரியாஸ்க்கும் நடக்கும். கொன்னுட்டாங்கண்ணே. சுட்டு போயிட்டாங்க. வெட்டு ரியாஸ் வெட்டியும் 24 கில்லுடா டேய். நான் என்னண்ணே பண்ண போறா இப்போ சீஸ் ப்ரோ. गाइस அடுத்த மேட்ச் ரெடி ஆயிக்கோங்க. நீங்களும் ஜெயிக்கலாம் 5000. இன்னும் 4 மேட்ச் இருக்கு. ஒரே மேட்ச்ல யார் ஹையஸ்ட் ஸ்கில் டுவோ எடுக்கறாங்களோ அவங்களுக்கு 5000 ரூபாய். இது செலிப்ரேஷன் நியூ இயர் டிராஃபினால நீங்களும் ஜாயின் பண்ணலாம். சோ ரெடியா இருந்தவங்க ஐடி மேட்ச் முடிஞ்ச உடனே லைவ் சாட்ல போடுவோம். கமான் गाइस ஸ்கோர் 4 செலக்ட் பண்ண பாருங்க गाइस. நான் வந்து சீஸ் ப்ரோ தான் வெற்றி பெறணும்னு பாக்குறேன். ஆனா ரெண்டு கொடூரவாதிங்க இருக்காங்க. அவங்க இருந்தா வந்து நடக்காதுன்னு நினைக்கிறேன். STGV இந்த பக்கம் டீம் 39 நோவா இஸ் லைவ். STG டேம் இஸ் லைவ். ப்ரோ அந்த சேவ் எல்லாம் வெரியான சேவ் ப்ரோ. லிட்டரலி வேற மாதிரி சேவ். ஐயர் செட்டானே நினைச்சேன். ஐயோ போட்டு பொளக்காங்கடா டேய். அவ்வளவுதான் ப்ரோ. எவ்வளவு தெரியுமா போராடுறாரு. மட்டன் அகால மரணம். மாபியாஸ்னை போயிட்டு தனியா மாட்டிக்கொண்டார். ரூட் பிபி இட்டாச்சி. ஸ்னைப்ரோ மட்டும் தனியா இருக்காரு. ஜூஸ் ப்ரோ சுடாம இருந்துக்கலாம். ஆனா இவங்க ஐவடி ப்ரோ. அட போங்க ப்ரோ. இவங்க இருந்தா எப்படி ப்ரோ ஜெயிக்கிறது? தல ஒண்ணா முடியும் தல. இவன் என்ன பெரிய விடுதா? நீ எவ்வளவு பெரிய ஆளு? ஆமா வந்து பிரிவு அவனை. ஓட ஐயோ ஐயோ ஐயோ. இந்த முறையில அந்த முறையில நான் கேட்டா பாருங்க. ஐயோ டோனி யார் தெரியுமா அடிச்சது? டீம் 15ல பிபி ஜோன் அவுட். எல்லாமே ஜோன் வரணும். அவ்வளவுதான். மாபியா ஸ்னைப் போயிட்டு அகால வரணும். ஜோன்லயே காலி. அவ்வளவுதான் முடிந்தது. ஜீஸ் ப்ரோ கால் ஓட ஜீஸ் வரதுக்குறாங்க. தப்பிட்டானா நல்லா இருக்கும் எப்படியாவது. ஜியூஸ் 20 கில். ப்ரோ ஐவரி டோனியை தாண்டி டிராஃபி மயிர்ல கூட வாய்ப்பு. என்ன ப்ரோ என்ன தல என்ன வரவன இவனுக்கு ஓவராடுங்க. ஐயோ என்ன ப்ரோ வெரி ப்ரோ. ஆனா கொடூரமா விளாடுறானுங்க ப்ரோ. எனக்கு ஸ்குவாட்ல எப்படி பீட்டஸோ டுவோல இவனுக்கு 2 பேரும் பயங்கர பேர் வாங்கினானு தோணுது. வெறியான காமெடியா ப்ரோ. வெறியான காம்போ. உண்மையான டெட்லி டுவோ ப்ரோ. உண்மையான டெட்லி டுவோ. பாருங்க ஜியூஸ் வந்து ஜியூஸ்க்கு ஜோன் இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஜோன் இல்ல. அவனுங்க ஜோன் வரணும் சொல்ல முடியாது. ஜியூஸ் பண்ணவே போகாதான் நினைக்கிறேன். பொறுமையா காணுங்க. அவங்கள தாண்டி இன்னொருத்தர் இருக்கான் ப்ரோ. ஆர்பிசி இட்டாச்சி. ஐயோ ஐயோ போடா போடா அங்க பாடுறா. என்ன கொடுமையான மேட்ச். கொடூரமா விளையாடுறான் ப்ரோ. ஐவரியும் டோனி 2 பேரும். செஞ்சுட்டாங்க மேட்ச் செஞ்சு 29 கில்லு ப்ரோ. அவ்வளவுதானே டிராஃபி. இந்த 79 கில்லு அவ்வளவுதான் இல்ல. வாய்ப்பு இல்லை. அடிப்பாங்க 40 அடிப்பாங்க. வாய்ப்பு இருக்கு. ஆர்டிகல்ஸ் சான்ஸ் இருக்கா?